இந்த ஆட்சியை குறை சொல்றவன் யார்? பிஜேபி. எடுபுடி எடப்பாடி பழனிசாமி. கற்பழிக்கிறதுனே கட்சி நடத்துற சீமான். இன்னொருத்தன் புதுசா ஒருத்தன் வந்திருக்கான் நடிகர். அது ஏன் நம்ம ஏங்க பேரை சொல்லுவாங்க? நம்ம கட்சி பவர் என்னன்னு அவன் பொதுக்குழுவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் பொதுக்குழுவை கூட்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் சொன்னதுதான் வந்தவன் 2000 பேர் எந்திரிச்சு கை தட்டான். பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல. அதான்டா எங்க தளபதி. அதுல ஒருத்தன் லாட்டரி சீட்டு, அந்த லாட்டரி சீட்டு நம்மள குறை சொல்றான். லாட்டரி சீட்டுக்காரன் பொண்டாட்டி சொல்றா, அவர் பேசுறத கணக்கிலே வச்சுக்காத. லாட்டரி சீட்டுக்காரன் மச்சான் சொல்றான், யாரு? பொண்டாட்டியுடைய தம்பி சொல்றான், அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்றான். ஏண்டா நீ சொல்லி பொண்டாட்டியே ஓட்டு போட போறது இல்ல, உன் மச்சான் ஓட்டு போட போறது இல்ல, நீ எங்களை பார்த்து குறை சொல்ற தகுதி உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு, தகுதி இருக்கு? இந்த இயக்கத்தை அழித்து விடுவேன், சுழித்து விடுவேன் என்று சொன்னவன் அழிந்து போனாலும் திமுக அழிவில்லை. நேத்து வரைக்கும் சொன்னானே அண்ணா அறிவாளர் செங்கல்ல உருவம்னா அவனை உருவிட்டு விட்டானோ. இப்போ அவனை உருவிட்டு விட்டு இப்போ அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அப்புறம் பெரிய பெரிய கட்சி எல்லாம் கிளம்பி இருக்கிறானுங்க. சாமானாச்சி மன்னிக்கணும் சீமான் தமிழ்நாட்டில் தொகுதி வரையறை பிரச்சனைக்காக 58 கட்சி ஒன்னா சேர்த்து சாதனை படைத்தார் தளபதி. அதுல முக்கியமான கட்சி ஒரு 4 பேர் வரலங்க. அவெல்லாம் தொகுதிக்கு 80,000 ஓட்டு வச்சிருப்பான். நாம் தமிழர், புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி, இதுல ஜி.கே. வாசன் ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காரா? அவர் கலந்துக்கலீங்க. அவர் கலந்துக்கல. நீங்க எல்லாம் ஒரு கணக்குல வருவீங்களாடா? எதுலயாவது தேர்வீங்களா? எந்த கணக்கிலுமே வைக்க முடியல. எங்களுக்கு இந்த கவர்னர் ஒருத்தங்க இல்லாத குடைச்சல் கொடுத்தான். இன்னைக்கு அவன் கதை கந்தலாகி போச்சு. ஏடிஎம்கே ஆட்சி நடத்த ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்து செத்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தானே, அந்த ஜெயலலிதாவுக்கு ஏடிஎம்கே கட்சி ஆபீஸ்ல அம்மா சிலையை தர்றான்னா எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டி சிலை திறந்துட்டான். சிலை செஞ்சவனை கூட்டு என்னடா எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டின்னா அவர் பொதுவா கூட்டு சொன்னாருங்க, அம்மா சிலையை தர செய்யினாரு. நான் அவர் பொண்டாட்டி சிலை செஞ்சுட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டி சிலை செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோன்னு அப்புறம் சிலையை மாத்தி வச்சான். நான் கேட்கிறேன், ஜெயலலிதா படத்திறப்பு விழா ஆளுங்கட்சி, அந்த படத்திறப்பு விழாவை சென்னை சட்டமன்றத்தில் நீங்க நடத்திய பொழுது மத்தியிலிருந்து ஒரு மந்திரி வந்து திறந்தானடா, அடுத்த மாநிலத்திலிருந்து ஒரு கவுன்சிலர் வந்தானா? நீங்களே படத்தை வச்சு நீங்களே தானே திறந்தீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கிறப்ப பிஜேபி காரங்க உங்களை மதிக்கல. என் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். என் குழந்தைய 6 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தா, என் வீட்டுக்கு வந்தவ உங்க அக்கா வீட்டுக்காரனா வீட்டுல இருக்கிற என்ன பார்த்து முகம் கொடுத்து கூட பேசல. என்னம்மா எப்பமா வந்த, என்னன்னு உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னா, என்ன இப்படி பேசுற என்னம்மா? ஒரு கட்சியில ஒரு பேச்சாளர், ஒரு எக்ஸ் எம்எல்ஏ கீச்சனி என்னம்மா இருந்தாலும் உங்க தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இவ்வளவு மோசமாலாம் இருக்கக்கூடாது. உனக்கு என்னம்மா மோசம் பண்ணிட்டார் அவரு? எல்லாருக்கும் 1000 வருது. நானும் குடும்ப தலைவி, எனக்கு 1000 வரல. எனக்கு 1000 வரலன்னா கூட பரவாயில்ல. பக்கத்து வீட்டுல ஏடிஎம்கே கிளை செயலாளர் பொண்டாட்டி, அவ 1000 வாங்கிக்கிட்டு என்ன ஒரு மாதிரி முறைக்கிறா. தூக்கு போட்டு தொங்கிடலாம் மாதிரி இது எனக்கு. 1000 ரூபாய் ஒரு பொம்பளை வாங்குறப்போ ஒரு பொம்பளை கிடைக்கலன்னா வருத்தம் இருக்குதானே செய்யும். அப்ப என் குழந்தையோட கோவம் நியாயம் தானே. அடுத்து என் குழந்தையா கிட்ட நான் கேட்டேன், உனக்கு 1000 ரூபாய் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன், நீ நான் சொல்றத பண்றியான்னு சொல்லு. என்ன வேணாலும் பண்றேன்னா உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிடு, உனக்கு மாசம் 1000 ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு. அவ கேட்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? மாசம் 1000 ரூபாய்க்கு யாராவது டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணுவாங்க 1 லட்சம் சம்பளம். என்னுடைய மகன் இப்போது MBA படித்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய மகனுடைய பெயர் நம்முடைய கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய பெயரைத்தான் என்னுடைய மகனுக்கு வைத்திருக்கிறேன். பல பேர் என்னை பார்த்து நக்கலாக நையாண்டியாக கேட்பார்கள், என்னப்பா உன் மகனுக்கு பேர் வச்சிருக்கிய தலைவர் பேரை என்ன சொல்லி கூப்பிடுவேன்னு கேட்பாங்க. நான் உங்ககிட்ட இயல்பாகவே சொல்லுவேன், என் மகனை ஸ்டாலின் சொல்லி தான் கூப்பிடுவேன்னுவேன். அதில் ஒரு சில பேர், என்னப்பா தலைவர் பேரை நீ அப்படி உன் பையனுக்கு வச்சு கூப்பிடலாமான்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், கடவுள் பக்தி முத்தி விட்டால் ஏண்டா முருகான்னு சொல்கிறது இல்லையா, ஏண்டா பெருமாளேன்னு சொல்கிறது இல்லையா, ஏண்டா சிவனேன்னு சொல்கிறது இல்லையா, மாங்காடு மாரியம்மான்னு சொல்றது இல்லையா, மாங்காடு காமாட்சி அம்மான்னு சொல்றது இல்லையா? அப்படி கடவுளுடைய பெயரை சொல்வதால் அவன் கடவுளை கேவலப்படுத்துகிறான் அர்த்தமா? நான் என் தலைவனை கடவுளுக்கு மேலாக கருதுகிறேன். ஆகையினால் என் மகனுக்கு அந்த பெயரை வைத்து தினமும் அழைத்து கொண்டிருக்கிறேன் என்று நான் கேஷுவலா சொல்லுவேன். நினைத்து பார்க்கிறேன், 90-91 ஆண்டுகளில் இன்றைக்கு ஒருங்கிணைந்த செங்கை அண்ணா மாவட்டம், இப்போது இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இன்றைக்கு 4 மாவட்ட செயலாளர்கள் கழகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த இந்த செங்கையண்ணா மாவட்டத்தில் மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளராக
தளபதியினுடைய நம்பிக்கையோடு பொறுப்பேற்று அன்றைக்கு மாணவர்களாக பேசிக் கொண்டிருந்த என்னையும் என்னுடைய ஆரியர் நண்பர் அன்றைய சட்டக்கல்லூரி மாணவர் இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என் நண்பன் கோவி செழியனை அழைத்து வந்து இந்த மாவட்டத்திலே அவர் பேச வைக்காத ஒன்றியமே கிடையாது, நகரமே கிடையாது, பேரூரே கிடையாது, பட்டி தொட்டி எங்கும் பேச வந்திருக்கிறேன். அப்போது ஒரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், அதற்கு பின்னாலே ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர், இன்னும் சொல்ல வேண்டுமானால் தலைவர் கலைஞர் இருக்கையிலே இளைஞரணி செயலாளராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்று அவர் உருவாக்கிய இளைஞரணியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல பேர் இன்றைக்கு பெரிய பொறுப்புக்கு வந்திருப்பதை போல அன்றைக்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளராக இருந்த ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களால் இந்த மாவட்டத்திலே உருவாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பொறுப்பிலே கழகத்திலும் சரி அரசாங்கத்திலும் சரி அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கழகத்தை கட்டி காத்த மாவீரனுக்கு முன்னால் நீண்ட நாட்களுக்கு பின்னால் பேச வந்திருக்கிற வாய்ப்பு. நான் பேசுகிற பேச்சை பார்த்தால் 1000க்கு மேற்பட்ட தாய்மார்கள் நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள். புகழேந்தி பேச வந்திருக்கிறார். எப்படியும் இவர் ஒரு 1.5 மணி நேரம் பேச மாட்டாரா என்கிற ஏக்கரம் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னு நான் நினைச்சா என்னை விட மென்டல் வேற யாரும் கிடையாது. நீ என்ன நினைக்கிற? நாங்க 6:30க்கு வந்தோம், நீ 8க்கு வந்த. உன்னை விட 1.5 மணி நேரம் முன்னாடி வெயிட்டிங். நீ 1.5 மணி நேரம் இல்லை, ராத்திரிக்கு 1:30க்கு கூட முடி. கொடுக்க வேண்டியதை கொடு, நாங்க வாங்கிக்கிட்டு போறோம். அப்புறம் நீ பேசுன்னு உன் மூச்சு எனக்கு தெரியுது. நான் சாட்டா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. நம்ம மாவட்ட செயலாளர் என்னடா புகழேந்தி எப்பவும் கலகலப்பா எப்படி பேசிக்கிட்டே இருப்பான், இன்னைக்கு அப்படி ஒன்று செல்ஃபு எடுக்கலையேன்னு அவர் நினைச்சிடக்கூடாது. உனக்கும் பாதகம் இல்லை, எனக்கும் பாதகம் இல்லை. அதிகபட்சம் 20 to 30க்குள்ள நான் முடிச்சிடுறேன். என்னது 20 to 30? நான் ஒன்றும் பெரிய பாலிடிக்ஸ் தான் பேசணும்னு விரும்பலை. நான் ஒன்றும் தொகுதி வரையறையை பற்றியோ அல்லது மறுசீரமைப்பை பற்றியோ பெரிய பாலிடிக்ஸ் தான் பேசலை. உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு புரிகிற வகையில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாலே அருமையண்ணன் படப்பை மனோகரன் சொன்னாரே, ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அதிமுக அவருடைய ஆட்சி, 3 முதலமைச்சர், முதல்ல ஜெயலலிதா, அதுக்கப்புறம் OPS, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி. அந்த எதிர்கட்சியில் நான் எம்எல்ஏவாக இருந்தேன். இப்போது தளபதி அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலமாகிறது. அந்த அதிமுக ஆட்சியிலே கொரோனா வந்த பொழுது அண்ணன் சொன்னதை போல கொடுமையிலும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. பெத்த மகன் இறந்து விட்டால் கூட பெற்ற தாய் அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. தாய் இறந்தால் கூட மகன் கொல்லி வைக்க முடியாத சூழலை கொரோனா காலகட்டத்தில் அதிமுக அவருடைய அமைச்சர்களும் நிர்வாகிகளும் முடங்கி கிடந்த பொழுது தளபதி மு.க. ஸ்டாலின் தான் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி ஒவ்வொரு ஊராக முகக்கவசத்தை அணிந்து கொண்டு உயிருக்கு பணம் வைத்து உங்களுக்கு உதவி செய்தவன், உயிரை காப்பாற்றியவன் திமுக காரன். அந்த நன்றி உணர்ச்சியை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எடப்பாடி 1000 ரூபாய் கொடுத்தார், நாங்கள் 5000 கொடுக்கிறார் தளபதி. 1000 தான் நான் எடப்பாடி. தளபதி ஆட்சிக்கு வந்தார் 4000 கொடுப்பேன்னார். ஆட்சிக்கு வந்தார் 2 தவணையாக 2000 அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுதே முகக்கவசத்தை அணிந்து கொண்டு அதை அவிழ்த்து விட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட தளபதி மு.க. ஸ்டாலின் 2 தவணையாக 2 மாதத்திற்குள்ளாக 2000 4000 வழங்கினோமா இல்லையா? வாங்கினீங்களா இல்லையாமா? பதில் சொல்லு. வாங்கினீங்களா இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் தளபதி மு.க. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேருந்திலே மகளிருக்கு இலவசம். ஆம்பளைக்கு இல்ல, பொம்பளைக்கு இலவசம், மகளிருக்கு இலவசம் சொல்லிட்டார். மகளிர்லாம் இலவசமா போனாங்க.
நான் யதார்த்தமாக பேசுகிறேங்க. கர்நாடகத்திலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிஜேபி வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி தலைவர் இருக்கிறார். தளபதி அவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதில் பாதிக்கு மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்து பேருந்தில் இலவசம் சொல்லி அவங்களும் ஆட்சிக்கு வந்து அறிவிச்சாச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பத்திரிக்கையில் பாக்ஸ் கட்டி போட்டிருந்தான். நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை. அந்த பாக்ஸ் கட்டி என்ன போட்டிருந்தான்னா, ஒரு அம்மா கர்நாடக மாநிலத்தில் முஸ்லீம் படுதா போட்டுக்கிட்டு பஸ் ஏறி உட்காந்துருக்கு. நீங்க பஸ்ல ஏறினா கூட கண்டக்டர் எங்க போறன்னு கேட்பார், ஃப்ரீயா போனாலும். ஏன்னா அவர் ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் ஏறினாங்க இறங்கினாங்க கணக்கு தெரியணும். அந்த கண்டக்டர் கேட்டப்போ அந்த அம்மா கையால மட்டும் ஆட்டிருக்கு இப்படின்னு இருக்கு. கண்டக்டர் சரி அடுத்த ஸ்டாப்ல இறங்கும் முழக்கம் நோட் பண்ணாம இருந்தான். 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் தாண்டி இருக்கு. எங்கம்மா போறன்னு மறுபடி கேட்டிருக்கான். அந்த அம்மா மறுபடி இப்படி கையை ஆட்டிருக்கு. இவனுக்கு வாயை திறந்து பேசவும் மாட்டேனுது, சொல்லவும் மாட்டேனுது. அந்த அம்மா முஸ்லீம் படுதா போட்டிருக்கு. கிட்ட போய் படுதாவை தூக்கணும்னு வச்சுக்கு. ஒரு படத்தில் காமெடி வரும், இந்த சத்யராஜன் கவுண்டமணியும் சேர்ந்து கௌதமியை கூட்டு போகணும் வாடகைக்கு. நான் பார்க்காம விடமாட்டேன்னம்மா வெண்ணிராமூர்த்தி, நான் பார்த்தே ஆவரன்னு. கௌதமி துப்பத்தாவை தூக்குற உடனே கவுண்டமணி கத்திக்கிட்டே ஓடுவான், பார்த்துட்டான் பார்த்துட்டான் பார்த்துட்டான்ற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் பயந்து போய் துணிஞ்சு துப்பட்டாவை தூக்கி பார்த்தா உள்ள ஆம்பளை உட்காந்துருக்கான். என்னையான்னு கேட்டா, பெண்களுக்கு தான் ஃப்ரீ, ஆம்பளைக்கு இல்லை. 6 மாசமா இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன் அவன் சொல்லியிருக்கான். இதில் யதார்த்தமாக நான் வாயை வச்சுன்னு சும்மா இருக்கக்கூடாது. திருச்சியில் போன மாதம் பேசுகிறேன். உங்களை மாதிரி தான் உட்கானதில் ஒரு அம்மா எந்திரிச்சா பிரியா கொடுத்தாங்களாம். பிரியா டவுன் பஸ்ஸில் தானே கொடுத்தாங்க. நான் கேட்டேன், ஏன் ஏசி பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க? அந்த அம்மா கிட்ட அப்போவே கேட்டேன், டவுன் பஸ்ஸில் நாங்கள் கொடுத்தோன்னா இப்போ குன்றத்தூரில் இருக்கிற ஒருத்தவங்க வேலைக்கு ஒரு பாரிஸ்காரன் போகணுன்னா குன்றத்தூர்லேருந்து இங்கே ஒரு நம்ம போரூருக்கு வந்து பஸ் பிடிச்சி பாரிஸ்காரன் போகிறோம், இல்லை நடைமுறை பூந்தமல்லிக்கு போகிறேன். ஒரு நடைமுறை ஒரு நாளைக்கு போக ஒரு 15, வர்ற ஒரு 15, ஒரு 30, 40, ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா மிச்சம். நடைமுறை செலவுக்கு மிச்சம் கொடுத்தோம். அந்த அம்மா ஏன் ரூட்டு பஸ்ஸில் கொடுக்கலன்னுச்சு. நான் அந்த அம்மாவை கேட்டேன், ரூட்டு பஸ்ஸில் கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு. அது திருச்சி, பொண்ணை சென்னையில் கொடுத்துருக்கேன், வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வருவேன்னுச்சு. நான் சொன்னேன், நீ பஸ்ஸில் டிக்கெட் எடுக்குன்னு கவலைப்படாத. திருச்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறு, சமயபுரத்தில் இறங்கு, சமயபுரத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறு, பெரம்பலூரில் இறங்கு, பெரம்பலூரில் ஒரு டவுன் பஸ் ஏறு, வேப்பூரில் இறங்கு, தொழுதூரில் இறங்கு, தொழுதூரில் ஒரு டவுன் பஸ் ஏறு, வேப்பூரில் இறங்கு, வேப்பூரில் ஒரு டவுன் பஸ் ஏறு, உளுந்தூர்பேட்டில் இறங்கு, உளுந்தூர்பேட்டில் ஒரு டவுன் பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு, விழுப்புரத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி விக்கிரவாண்டியில் இறங்கு, விக்கிரவாண்டியில் ஒரு டவுன் பஸ் ஏறி திண்டிவனத்தில் இறங்கு, திண்டிவனத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி அச்சிரப்பாக்கத்தில் இறங்கு, அச்சிரப்பாக்கத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி வந்துருங்கண்ணே முடிச்சிடுவோம். அப்படியே டவுன் பஸ்ஸாக மாறிப்போ. நீ வாரம் வாரம் பார்க்காத, வாரம் முழுக்க போய்கிட்டு. பேருந்தில் இலவசம் கொடுத்தோம், செஞ்சிட்டோமா இல்லையா? உங்கள் வீட்டு பெண்கள் கல்லூரியிலே படிப்பதற்கு பேருந்தில் இலவசம், மாசம் 1000 கொடுத்தாச்சு. பெண்களுக்கு மாத்திரம்தானா, ஆண்களுக்கு இல்லையா கேட்டாங்க. தளபதி மாணவர்களுக்கும் அந்த திட்டத்திலே கல்லூரியிலே படிப்பதற்கு 1000 தளபதி மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் வழங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேடிஸ்லாம் எங்களை எதிரி மாதிரியே பார்த்துச்சு. திமுக வேட்டி கட்டினாலே ஏற இறங்க பார்க்குது. என்னவோ அதுக்கிட்ட கந்து வட்டிக்கு நாங்கள் கடன் வாங்கிட்ட மாதிரியும் வட்டி தராத மாதிரியும் ஏற இறங்கவே பார்க்குது. அறிவாலயம் போனால் தளபதி அவர்கள் சாயங்காலத்தில் ஒரு நாள் அறிவாலயம் வந்தார். கூட்டம் பேச போய் என்னையா பேசுகிறாங்க நம்ம ஆட்சியை பற்றி, மந்திரிகள்லாம் கேட்டிருப்பார். நம்ம வாயை வச்சு சும்மலாம் அண்ணன் வெளியில் நடமாட முடியலண்ணே, லேடிஸ் மத்தியில் நமக்கு ஆதரவே இல்லைண்ணே. தளபதி கேட்டார், 4000 2 தவணை 4000 கொடுத்தவன் அப்பவும் தானே. பிள்ளைக்கு காலையில் டிஃபன் கொடுக்குறம்ம அப்பவும் தானே. மதியம் சத்துணவு முட்டையில் கொடுக்குறம்ம அப்பவும் தானே.
சரியா பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் கொடுக்குறோமே அப்பவும் தானே. இவ்வளவு கொடுத்து ஏன் எதிரி மாதிரி பார்க்குதுன்னா, நம்ம பொம்பளைங்க நம்மளை பார்த்தாலே எல்லாம் கொடுக்குறீங்க, அது எப்போ கொடுப்பீங்க? அதுன்னா எதுமா? அதுதாங்க அது. அட எதுமா? இந்த மாதம் 1000 அது எப்போ கிடைக்கும்? இது ஒரே கேள்விக்குறியாக இருந்துச்சு. தளபதியிடம் சொன்னோம், செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் என்று தேர்தல் வாக்கு நிறைவேற்றிய தளபதி மு.க. ஸ்டாலின் ஓராண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் 1000 என்பது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை என்று அறிவித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். நான் ஒரு 1000 பேர் மகளிர் உட்கார்ந்துருக்கீங்க, நான் யதார்த்தமாக பேசுவோம். எனக்கு 1000 ரூபாய் வரலன்றவங்க கை தூக்கு. நான் ப்ராக்டிக்கலாக பேசணும். கிட்டத்தட்ட 1000 மகளிரில் ஒரு 30 மகளிர் 1000 ரூபாய் வரலன்னு கை தூக்குற. இரு, நான் காரணத்தை சொல்கிறேன். ஒரே ரேஷன் கார்டில் மாமியார் பேரும் இருக்கும், மருமக பேரும் இருக்கும். ஒன்று மாமியார் முந்திக்கிட்டு இருக்கும், இல்லை மருமக முந்திக்கிட்டு இருக்கும். அது மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைக்கும் ஒரு சிலது எரர் மிஸ்டேக் ஆகியிருக்கும். நான் பிரச்சனையை முடிக்காமல் போகலை. என் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என் குழந்தைய 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தா. என் வீட்டுக்கு வந்த என் குழந்தைய, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 பிள்ளை இருக்குது. வீட்டுக்கு வந்தவன் அவங்க அக்கா வீட்டுக்காரனா வீட்டில் இருக்கிறேன். என்னை பார்த்து முகம் கொடுத்து கூட பேசலை. என்னம்மா எப்போம்மா வந்த, என்னென்ன உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுதுன்னா, என்ன இப்படி பேசுகிற, என்னம்மான்ன. ஒரு கட்சியில் ஒரு பேச்சாளர், ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ கீழ்ச்சனி. என்னம்மா இருந்தாலும் உங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இவ்வளவு மோசமாலாம் இருக்கக்கூடாது. உனக்கு என்னம்மா மோசம் பண்ணிட்டார் அவர்? எல்லாருக்கும் 1000 வருது. நானும் குடும்பத் தலைவி, எனக்கு 1000 வரல. எனக்கு 1000 வரலன்னா கூட பரவாயில்ல. பக்கத்து வீட்டில் ஏடிஎம்கே கிளை செயலாளர் பொண்டாட்டி, அவள் 1000 வாங்கிக்கிட்டு என்னை ஒரு மாதிரி முறைக்கிறா. தூக்கு போட்டு தொங்கிடலாம் மாதிரி இது எனக்குன்னா. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. ஒருத்தன் ஊர் முழுக்க சாக்லேட் கொடுத்தான். ஒருத்தன் கையை பிடிச்சி என்னப்பா விசேஷம்னா, ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒரு ரூபா லாட்டரி சீட்டு வந்திருக்கு, அதனால் சாக்லேட் கொடுக்குறேன். ஒரு பெரிய மனுஷன் கையை பிடிச்சி, ஆஹா அண்ணனுக்கு லாட்டரி சீட்டு வந்துக்கு, தம்பி ஊர் முழுக்க சாக்லேட் தெரிய, நீ தாண்டா அண்ணன் தம்பி பாசம்தான் இலக்கணம், உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அவன் கையை விசிறிட்டு சொன்னான், உடைய நான் அதுக்காக கொடுக்கல, எங்கள் அண்ணன் ஒரு ரூபா விழுந்த லாட்டரி சீட்டை நேற்றே தொலைச்சிட்டானா, அதுக்காக கொடுக்குறேன்னு. ஆக அந்த மாதிரி உலகத்தில் 1000 ரூபா ஒரு பொம்பளை வாங்குறப்போ ஒரு பொம்பளை கிடைக்கலன்னா வருத்தம் இருக்க தானே செய்யும். அப்போ என் குழந்தையோடைய கோவம் நியாயம் தானே. அடுத்து என் குழந்தையாக்கிட்ட நான் கேட்டேன், சரிம்மா நீ என்ன வேலை பார்க்குறேன்ன. அவள் சொன்னா, இது கூட தெரியாதா உனக்குன்னா. சொல்லுமான்னு. டீச்சர். எவ்வளவுமா சம்பளம் வாங்குறேன்ன. பிடிப்பு போவன்னா. இந்த அரசு ஊழியர்லாம் கேட்டால் பிடிப்பு போவன்னு ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. நீ வாங்கிடுவ 20 லட்சம் பொறிச்சு லோன் போட்டு வாங்கிடுவேன், அந்த பிடிப்புக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமா? சொல்லுன்ன. 1,05,000ன்னா. அப்போ என் குழந்தையாக்கிட்ட சொன்னேன், உனக்கு 1000 ரூபா கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ நான் சொல்கிறத பண்ணுறியான்னு. சொல்லு, என்ன வேணுனாலும் பண்ணுறேன்னா. உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிவிடு, உனக்கு மாதம் 1000 ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னா. அவள் கேட்டால், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? மாதம் 1000 ரூபாய்க்கு யாராவது டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணுவாங்களா 1 லட்சம் சம்பளம்னு? நான் கேட்குறேன், உரிமை தொகை பெண்களுக்கு 1000 என்று வழங்குகிறோம் என்று சொன்னால், தகுதியுடைய பெண்கள்லாம் கலெக்டர் ஐஏஎஸ் லேடிஸ் தான், அவங்களுக்கு 1000 தர முடியுமா? ஒரு தாசில்தார் லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு 1000 தர முடியுமா? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்க குடும்ப தலைவி, அவங்களுக்கு 1000 தர முடியுமா? 10 வீட்டை வாடகைக்கு ஒரு முதலாளி வீட்டம்மா இருப்பாங்க, அங்கே வாடகைக்கு குடியிருக்கிற அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். 10 வீட்டை வாடகைக்கு ஒரு அம்மாவும் 1000 ரூபா எதிர்பார்க்குறது எப்படி நியாயம்னு என் பாணியில் நான் சொல்லணும்னா, ஏதோ பசித்தவங்களுக்கு ஒரு புளி சோறோ எலுமிச்சை சோறோ தயிர் சோறோ சாம்பார் சோறோ போட்டால் 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்றவங்களும் எனக்கு இந்த தயிர் சோறு வேணும்னு கேட்குறது எப்படி நியாயம்?
இதை நியாயப்படுத்தலை. ஆனால் தளபதி கிட்ட சொன்னோம். இருந்தாலும் கிடைச்சவங்க சந்தோஷப்படுறாங்க, கிடைக்காதவங்க பண்ணுற பிரச்சனை ரொம்ப தாங்கலன்னோம். தளபதி அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வாசிப்பின் போது சொல்லிவிட்டார், மீதம் கிடைக்க புரியாதவர்கள் யாராக இருந்தாலும் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் உரிமை தொகை 1000 வழங்கப்படும். இப்படி எவ்வளவோ சாதனையை சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கள் ஆட்சியில். ஆனால் இந்த ஆட்சியை குறை சொல்கிறவன் யார்? பிஜேபி, ஏடுபுடி எடப்பாடி பழனிசாமி, கற்பழிக்கிறதுனே கட்சி நடத்துகிற சீமான், இன்னொருத்தன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் நடிகர். அது ஏன் நம்ம ஏங்க பேரை சொல்லுவாங்க? நம்ம கட்சி பவர் என்னன்னு அவன் பொதுக்குழுவில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் பொதுக்குழுவை கூட்டி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற நான் சொன்னதுதான். வந்தவன் 2000 பேர் எந்திரிச்சு கை தட்டான். வேற கேட்ட உடனே சும்மா அதிருது இல்ல, அதான்டா எங்க தளபதி. அதுல ஒருத்தன் லாட்ரி சீட்டு, அந்த லாட்ரி சீட்டு நம்மளை குறை சொல்றான். லாட்ரி சீட்டுக்காரன் பொண்டாட்டி சொல்றா, அவர் பேசுறத கணக்கிலே வச்சுக்காதன்றான். லாட்ரி சீட்டுக்காரன் மச்சான் சொல்றான், யாரு? பொண்டாட்டியுடைய தம்பி சொல்றான், அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்றான். ஏண்டா பொண்டாட்டி நீ சொல்லி பொண்டாட்டியே ஓட்டு போட போறதில்ல, உன் மச்சான் ஓட்டு போட போறதில்ல, நீ எங்களை பார்த்து குறை சொல்ற தகுதி உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு, தகுதி இருக்கு? நான் கேட்குறேன், எங்களுடைய திமுகவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? 75 ஆண்டுகளுக்கு மேல் வைர விழா கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை அழித்து விடுவேன், சுழித்து விடுவேன் என்று சொன்னவழிந்து போனால திமுக அழிவில்லை. நேற்று வரைக்கும் சொன்னானே, அண்ணா அறிவாளர் செங்கல்ல உருவம்னா அவனை உருவிட்டு விட்டானோ. இப்போ அவனை உருவிட்டு விட்டு இப்போ அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. அப்புறம் பெரிய பெரிய கட்சியெல்லாம் கிளம்பி இருக்கிறானுங்க. சாமானாச்சி மன்னிக்கணும், சீமான் அவன், இந்த நாம் தமிழர் கட்சி இது அவன், இந்த விஜய். இது ஒன்று, தமிழ்நாட்டில் தொகுதி வரையறை பிரச்சனைக்காக 58 கட்சி ஒன்றா சேர்த்து சாதனை படைத்தார் தளபதி. அதில் முக்கியமான கட்சி ஒரு 4 பேர் வரலங்க. அவெல்லாம் தொகுதிக்கு 80,000 ஓட்டு வச்சுருப்பான். நாம் தமிழர், புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி, இதில் ஜி.கே. வாசன் ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காரா? அவர் கலந்துக்கலிங்க, அவர் கலந்துக்கல. நீங்கள் எல்லாம் ஒரு கணக்கில் வருவீங்களாடா? எதுலையாவது தேர்வீங்களா? எந்த கணக்கிலுமே வைக்க முடியல. எனக்கு டைம் ஆகுது, நான் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ஒன்றும் பெருசாலாம் பேசணும். நம்ம நீங்கள் கரண்ட்டு பாலிடிக்ஸ் பேசினா அது எங்கேயே போவோம். இந்த எங்களுக்கு இந்த கவர்னர் ஒருத்தங்க இல்லாத குடைச்சல் கொடுத்தான். இன்னைக்கு அவன் கதை கந்தலாகி போச்சு, அவன் கதை கந்தலாகி போச்சு. இன்றைக்கு நாட்டு மக்களிடத்து நல்ல பேர் எடுத்துக்கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவ்வளவு நாளாக நான் கேட்குறேன், டே ஏடிஎம்கே ஆட்சி நடத்த ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து செத்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தானே, அந்த ஜெயலலிதாவுக்கு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸில் அம்மா சிலையை தர்றான்னா எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டி சிலை திறந்துட்டானுவோம். சிலை செஞ்சவனை கூப்பிட்டு, என்னடா எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டின்னா, அவர் பொதுவாக கூப்பிட்டு சொன்னாருங்க, அம்மா சிலையை தர செய்யினாரு. நான் அவர் பொண்டாட்டி சிலை செஞ்சுட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி பொண்டாட்டி சிலையை செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோயோன்னு அப்புறம் சிலையை மாற்றி வச்சான். நான் கேட்குறேன், ஜெயலலிதாவுடைய படத்திறப்பு விழா ஆளுங்கட்சி, அந்த படத்திறப்பு விழாவை சென்னை சட்டமன்றத்தில் நீங்கள் நடத்திய பொழுது மத்தியிலிருந்து ஒரு மந்திரி வந்து திறந்தானாடா? அடுத்த மாநிலத்திலிருந்து ஒரு கவுன்சிலர் வந்தானா? நீங்களே படத்தை வச்சு நீங்களே தானே திறந்தீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப பிஜேபிக்காரன் உங்களை மதிக்கிறல்ல. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட அரசியல் நாகரிகம் என்பதை கருதி அன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடுவை வைத்து எங்கள் கட்சி நிகழ்ச்சியாக கலைஞருடைய சிலையை பொதுவாக திறந்து வைத்தோம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த இந்தியாவுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களை அழைத்து கலைஞருடைய படத்தை சட்டமன்றத்தில் திறந்து வைத்தோம். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லி பிஜேபி சொல்லி இன்றைக்கு அமித்ஷாவும் பிஜேபியும் ஒன்றாக கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்றால் இது எப்படிப்பட்ட கூட்டணி?
இதை யாரை பழிவாங்க போகிற கூட்டணி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஒன்றும் சொல்ல, திமுகவை அழிச்சிடுவோம் ஒழிச்சிடுவோன்னு சொல்கிறவனுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை மாத்திரம் சொல்லி விடைபெற ஆசைப்படுகிறேன். ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், தென்னையில் உட்காந்துருக்கான், கிராமத்தில் தெருவில் ஒருத்தன் போயிருக்கான். இப்போ 100 நாள் வேலைக்கெல்லாம் பணம் கொடுக்கல, நான் 4 மாதமாக தெரியும் எனக்கு, பேசினா டெவலப் பண்ணி சப்ஜெக்ட் எங்கேயே போயிடும். கொடுக்க மாட்டேன்னு மோடி சொல்கிறான், மத்தியில் இருக்கிற அமித்ஷா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், நிதியமைச்சர் கொடுக்க மாட்டேன்றான். கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி நான் கூட்டணி வச்சுக்கிறேன் 100 நாளுக்கு கூலிக்கு பணத்தை கொடு சொல்லக்கூடிய யோக்கியதை உண்டா? தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை கொடுக்கின்ற சொல்லக்கூடிய யோக்கியதை உண்டா? இருந்தாலும் சில்லற புல்ற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் திமுகவை இருக்க விட மாட்டோம், ஆட்சியில் இருக்க விட மாட்டோம்னா ஒன்றுமில்ல. ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். திண்ணையில் ஒருத்தன் உட்காந்துருந்தான், தெருவில் ஒருத்தன் நடந்து போனான். தெருவில் போகிறவனை பார்த்து திண்ணையில் இருக்கிறவங்க கேட்டான், எங்கே போயிட்டு வரேன்னா, எங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா. இவன் கேட்டான், மாமனார் வீட்டுக்கு எதுக்கு போனான்னா, பணம் வாங்க போனான்னா. பணம் வாங்கினா வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பணம் வாங்கிட்டு வந்து நிலம் வாங்க போகிறேன்னா. நிலம் வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா செழிப்பாக பயிர் வைக்க போகிறேன்னா. அவன் சொன்ன உடனே திண்ணையில் உட்காந்தவன் சொன்னான், நானும் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன்னா. நீ போய் என்ன பண்ண போகிறேன்னா, நீ பணம் வாங்கின மாதிரியே நானும் எங்கள் மாமனார்கிட்ட பணம் வாங்கலான்னு இருக்கிறேன்னா. நீ பணத்தை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு மாடு வாங்கி நீ செழிப்பாக பயிர் வச்சா அதில் விட்டு மேய்க்கலான்ங்கிறேன்னா. அவனுக்கு கோபம் வந்துச்சு. என் நிலத்தில் உன் மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டுக்காலை வெட்டு வண்டான்னா. இவனுக்கு கோபம் வந்துச்சு. என் மாட்டுக்காலை வெட்டினா நான் உன்னை வெட்டு வண்டான்னா. 2 பேரும் சட்டையை பிடிச்சின்னு உருள்றான் நடு ரோட்டில். அமைச்சர் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் அந்த பக்கம் வந்து, என்னடா 2 பேர் சட்டையை பிடிச்சி ஒரு நிறுத்தி, என்னடா பிரச்சனைன்னா, என் மாட்டுக்காலை வெட்டு வந்தாங்க, அதாங்க பிரச்சனை. நீ ஏன்டா அவன் மாட்டுக்காலை வெட்டு வந்தான்? என் நிலத்தில் அவன் மேப்பண்ணாங்க, பயிரில் மேப்பண்ணாதான் பிரச்சனை. சரி, அது இருக்கட்டும், உன் நிலம் எங்கடான்னா. இன்னும் வாங்கவே இல்லைங்க. மாடு எங்கடா? இன்னும் வாங்கவே இல்லைங்க. இல்லாத மாட்டுக்கு இல்லாத நிலத்துக்கு சட்டையை பிடிச்சி நான் அடிச்சுக்கிறவன் மாதிரி, டேய், கட்சியே இல்லாதவன், கிளையே இல்லாதவன், பூத் ஏஜெண்டே இல்லாதவன், டோட்டலாக சொன்னால் ஓட்டே இல்லாதவன்லாம் சேர்ந்து எங்களுக்கு வேட்டு வைப்போம் என்று சொன்னால் இது நடக்காத காரியம். நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் நாயகன், அகில இந்தியாவின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், செங்கை மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் கழகத்தை கட்டி காத்திட்ட கர்ம வீரன் மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆருயிரண்ணன் தாமோ அன்பரசனுடைய தலைமையிலே சபதமேற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.